ஹாய், ஹெல்த்தியான நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிற இந்த கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், 2 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பச்சை மிளகா காரம் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயும் கீரி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி ஒரு துண்டு எடுத்து 4ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு நல்லா வரும். வந்த அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் லைனாக ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி, வெங்காயம் நல்லா சாட்டே பண்ணுங்க. போட்டு நல்லா வதங்கினதும் சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். டயட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டைஜஷனை நல்லா ப்ரமோட் பண்ணும். ஸோ நான் 1.5 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் அயனும் மெக்னீஷியமும் அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட் பேஷண்ட்ஸ் கூட இதை சாப்பிட்லாம். கேலரிஸும் கம்மியாக இருக்கும். 100 கிராமில் 12 கிராம் ப்ரோட்டீன் ஈஸியாக கிடைக்குது, 2 கிராம் ஃபைபர் கிடைக்குது. ஸோ இப்போ தண்ணி கொதிச்சு வந்ததும் கோதுமை ரவையை கொட்டி கிளறுனா போதும். சீக்கிரமே இது வெந்துடும். அவ்வளோதாங்க, ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸ் ஃபுட் இப்போ இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இதே மாதிரி வீடியோஸை பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.